முள்ளங்கி சாம்பார் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில். கடாயில் வந்து தனியாக வந்து முள்ளங்கியை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், வரமிளகாய், ஜீரகம் எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்கிறோட முள்ளங்கி அதையும் சேர்த்து கொஞ்சம் கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதும் நம்ம தக்காளி பருப்புலாம் இருக்குதுல்ல, அதை கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அதையும் ஊற்றிட்டு புளி, உப்பு, அப்புறம் கறிவேப்பிலை, லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க.